பல ஊர்கள்ல நீங்க கச்சேரி பண்ணியிருக்கீங்க. பல நாடுகள்லயும் கச்சேரி பண்ணியிருக்கீங்க. ஆமா சார். அதுல உங்களுக்கு ரொம்ப நிறைவளித்த கச்சேரி அப்படின்னு எத சொல்லலாம்? சமீபமா பாண்டிச்சேரியில பண்ணேன். அதுல எனக்கு ரொம்ப புடிச்சது. ம். அண்ட் இப்ப ரீசென்ட்லி அம்பத்தூர்ல பண்ணதும் புடிச்சது. அண்ட் மஸ்கட்ல ஒரு கச்சேரி பண்ணேன். அது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ம். அருமையான ப்ரோகிராம். நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சார் இது அமையணும் சார் அது. ம். ஃபாரின்ல அமெரிக்கால கூப்பிட்டாஹோ, ஆஸ்திரேலியா கூப்பிட்டாஹோ அப்படிங்கிறனால கான்செப்ட் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே வேணும். உடம்பு, தோட்டு, மனசு, தூக்கம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். வயிறுலாம் டிஸ்டர்ப் பண்ணாம, அசிடிட்டி இல்லாம, ரிஃப்ளெக்ஸ் இல்லாம இருக்கணும். அதனால அது அமைஞ்சிருச்சு. அமையுதா இல்லையா? அதான் கொஸ்டின். உங்க திறமை நெறைய இருக்கும். அன்னைக்கு காமிக்கவே முடியாது. ம். சம்டைம்ஸ். ஆனா சம்டைம்ஸ் தூங்கி எந்திரிச்சு சப்பையா போயிருப்போம். ஆனா வேற லெவல்ல அமைஞ்சிரும். அந்த மாரி அமையறது நெறைய அமைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ நான் ரீசென்ட்டா அதுதான் இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பா எடுத்துட்டு இருக்கேன். ம். அது என்ன ஒர்க் ஷாப்னா, ஒரு பாடகர் அப்படின்னா என்ன? ம். பாட்டுன்னா என்ன? பாட்டு கேட்கறதுன்னா என்ன? ம். பாட்ட புரிஞ்சுக்கிறதுன்னா என்ன? ம். எப்படி டெலிவர் பண்ணணும்? ம். ஒரு ஸ்டேஜ்ல ஏறி இறங்குறதுக்கு, அவன் ஒரு மொத்த உடம்பா, ஒரு மியூசிக்குக்காக, அந்த ஸ்டேஜுக்காக, அவன் பெர்ஃபார்மன்ஸுக்காக, அவன் என்னவா இருக்கணும்? என்னவா மாறணும்? என்னவா அவன ஆக்கிக்கணும்? ம். அது ஹெல்த்தா இருக்கலாம், ம். சாப்பாடா இருக்கலாம், சாப்பிடக்கூடாததா இருக்கலாம், அவன பாதுகாக்கிறதா இருக்கலாம், ஒரு கோல்ட்லேருந்து தப்பிக்கிறதா இருக்கலாம், ம். அவன் சங்கதியா இருக்கலாம், அவனுடைய திறமையா இருக்கலாம், அவனுடைய வாய்ஸ் கல்ச்சரா இருக்கலாம். அவனுக்கு ஈவினிங் புரோகிராம் காலைல தொண்டை வலி, ஈவினிங் எப்படி அவன் பாடணும்? அதுக்கு என்ன டிப்ஸு? இந்த மாரி நெறைய விஷயங்கள ம். ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு மேல எடுத்து நான் இப்போ ஒரு ஒர்க் ஷாப்ன்னு பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ம். ஒர்க் ஷாப் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. ம். செகண்ட், தேர்ட்ன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெறைய ஊர்ல நெறைய கேட்குறாங்க. அருமை. அந்த மாரியும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ம். ஸோ அது எனக்கு என்ன மனசார நான் கத்துக்கணும்னு நெனைக்கும்போது, எனக்கு ஒரு வாய்ஸ் கல்ச்சர்லயோ, ஒரு பிரசன்டேஷன்லயோ, ஒரு ஒரு அழகா பாடுறதுன்னா என்ன? என்னடா சொல்றீங்க? ஃபீல்ன்னு கேட்குறீங்க. என்னன்னு புரிய வை. நீ சொல்லிக் குடுக்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர்னால சொல்லி தர முடியல. என்கிட்ட எதிர்பார்க்குற. நான் என்ன செய்யணும்? அப்ப அத எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்படி நெறைய டிப்ஸ் முக்கியமான விஷயங்கள் நான் அடிபட்டு, புரிஞ்சு, கத்துக்கிட்டு, பாட முடியாம வெளிய திருப்பி பாடி ஓகே பண்ண மாரி நெறைய அனுபவங்கள் இருக்குல்ல. பாட்டு ஹிட் இல்லங்கிறது வேற ஆண்டவன் கையில. ஆனா, அந்த தொழில் கத்துக்கிற விஷயம், அந்த டெக்னிக்ஸ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அது வேற. அதுக்காகவே நான் என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, அத நான் இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பா குடுத்துட்டுருக்கேன். அருமை. பெரிய பணம்லாம் குடுக்காம, மினிமமா ஒரு மாடரேட்டா ஒரு ஃபீஸ் வச்சுக்கிட்டு பண்ணிட்டுருக்கோம். ம். அது இப்போ நடந்துகிட்டே இருக்கு.